பதிலுக்கு பேட்டு கொடுக்கும் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஒன்றும் திமுக ஆட்சியை கலைப்பதற்காக வரவில்லை, திமுக ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள், இதில் நான் எதுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆர்டிகல் 370 காஷ்மீர் மாநிலத்துக்குள்ள எல்லாரும் போலாம் வரலாம், ஆனா சொத்து வாங்க முடியாது. காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து. இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே அதை எதிர்த்தார்கள். 370 ஆர்டிகல் வர வேண்டாம் என்று அம்பேத்கர் அவர்களே எதிர்த்தார்கள். அதையும் மீறிதான் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த ஆர்டிகல் 370 அப்படியே தூக்கி வீசிய மாபெரும் அற்புதமான இரும்பு மனிதர் இந்தியாவுடைய இரண்டாவது சர்தாரா வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒன்றும் உங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டாம், ஆனால் ஆட்சி உங்கள் ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள், அதற்கான நேரம் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று மதுரையிலே சொன்னேன், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. நேற்று பேசும்போது 177 நாட்கள். இந்த திமுக திராவிட மாடல் அரசுக்கு 177 நாட்கள் நேற்று. இன்றைக்கு 176 நாட்கள் தான் இருக்கிறது. எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு 175 நாட்கள். நாட்கள் கூடிக்கொண்டே போகிறது. இந்த 175 நாட்களிலும் ஒரு 30 நாட்கள் தேர்தலுக்காக போய்விடும். ஆக 145 நாட்கள் தான் இன்னும் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீர்கள். எங்களுடைய பாண்டித்துரை அவர்கள் ஒரு ஹெலிகாப்டர்ல பூ போட்டு மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கேட்டிருந்தார்கள். இதில் என்ன மோசம் வந்துவிடும்? ஒரு மோசமும் நடக்க போறதில்லை. ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. நான் கூட ஒரு உயர் அதிகாரிக்கு போன் பண்ணேன், போனை எடுக்கல. அவர் மாநிலத்தில் ஒரு முதன்மையான ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனால் அந்த காவல்துறைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த ஆட்சியை நம்பி நீங்கள் தயவு செய்து உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள். நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இதை நான் எச்சரிக்கையாக கூட சொல்லுகிறேன். ஆட்சி மாற்றம் வறுமையானால் நீங்கள் அந்தந்த இடத்தில் இருக்க மாட்டீர்கள், தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தியிலும் மங்கள ஆட்சி, மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக ஆட்சி. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் கள்ளக்குறிச்சியிலே சாவு 65, செத்தது கள்ள சாராயம் குடித்து. கரூரே நடந்தது 41 சாவு. 41 சாவு எப்படி நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது காவல்துறை நான் ஏன் எச்சரித்தேன் என்று சொன்னால், எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறார்களோ கொடுங்க. நீங்க முதலமைச்சர் வந்தா முதலமைச்சர் எந்த இடத்துல கேட்கணும் அந்த இடத்துல அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? முதலமைச்சர் வந்தாலோ துணை முதலமைச்சர் வந்தாலோ எந்த இடத்துல அனுமதி கேட்கிறீங்களோ அந்த இடத்தில் பின்னாடி இருப்பாங்க. எந்த இடத்தில் அனுமதி கீழே போய் சொல்லுங்க எல்லாரையும். எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறாங்களோ அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு கொடிகள் கட்டுறாங்களா இல்லையா? எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுக்கப்பட்டதில் தானே 41 பேர் உயிரிழந்து செத்து போனார்கள் கரூரிலே. அதில் செத்தருடைய ஒரு பெண், ஒரு கணவனை இழந்த பெண், 10 வயது சிறுவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கூட்டத்தில் போகிறார்கள். அந்த குழந்தையை கையிலே பிடித்து நடத்தி கூட்டிக் கொண்டே போகிறார்கள். கூட்டம் முடியறது, எல்லா நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த தாய் கீழே விழுகிறாள். அந்த தாய் மேலே எல்லோரும் மிதித்து போகிறார்கள். கண் முன்னாலேயே அவன் குழந்தை, அதையும் எல்லோரும் மிதித்து அது குழந்தை சாகிறது. இதே மாதிரி வயதானவர்கள் எத்தனை பேர்? 41 பேர். ஆனால் அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் சென்னையிலிருந்து புறப்படுகிறார். முதலமைச்சர் அரை மணி நேரத்திலிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு வருகிறார். எப்படி செத்து போனார் என்று தெரியுமா? அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. கரூரில் மட்டும் 30 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஏன் 30 ஆம்புலன்ஸ் வந்துச்சு? அங்கே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரேனும் அங்கிருந்து ஏற்பாடு செய்தார்களா? இதை நான் சொல்லவில்லை, இன்னைக்கு பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு இருக்கிறது என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலே கொட்டி இருக்கிறது. இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறார்கள் தமிழக அரசாங்கம். உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது, இந்த வழக்கை நீ மதுரை நீதிமன்றத்திலே தானே விசாரிக்க வேண்டும், எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றது? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது.
கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். அந்த பிண அறையில் 41 டெஸ்க் இருக்கிறதா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. 41 பேரையும் நீ எவ்வளவு மணி நேரத்தில் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணினீங்க? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அந்த 41 பேரையும் எவ்வளவு நேரத்தில் பண்ண முடிந்தது? சரி, இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஒரு நீதிபதியை நீங்க நியமித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். ரோஸ் அப்படிங்கிற ஒரு நீதிபதியை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு தகுந்த பதில் தமிழக அரசு சொல்லியே ஆக வேண்டும். இவர்கள் SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை விசாரிப்பதற்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை அவர்கள் போடுகிறார்கள். அருணா ஜெகதீசன் என்ற ஒரு தனிநபர் ஆணையத்தை போடுகிறார்கள். அந்த ஆணையம் எப்படிப்பட்ட ஆணையம் தெரியுமா உங்களுக்கு? தூத்துக்குடியிலே 9 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த ஆணையத்தை விசாரித்த ஒரு நீதிபதி. ஆனால் அந்த தூத்துக்குடி சம்பவம் இதுவரையிலும் என்ன ஆச்சு என்று யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆணையம். சரி, சம்பவம் நடைபெற்றது. மாவட்ட கலெக்டர்கிட்டையும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்டையும் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி போன் பண்ணி என்னென்ன ரிப்போர்ட் கேட்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அமைக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலேயே கொட்டி உங்களுடைய விசாரணை நல்ல முறையில் நியாயமான முறையில் இருக்காது, அதனால் இது வழக்கை சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து அறிவித்திருக்கிறார். அந்த விசாரணை நாங்களும் கேட்டோம். ஆரம்பத்திலே சொன்னேன் நான், 41 படுகொலை செய்த பிறகு உடனடியாக நாங்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இதை உடனடியாக தானே இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று நான், அண்ணன் ஹெச் ராஜா எல்லோரும் அங்கே சொன்னோம். ஆனால் இன்றைக்கு தான் அது நீதி கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சிபிஐக்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வெகு விரைவில் வரும். இதெல்லாம் யாரெல்லாம் மாட்டப் போகிறார்கள் என்பது தெரியாது, எந்த அமைச்சர்கள் மாட்டப் போகிறார்கள் என்பது தெரியாது. யார் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். அந்த காலம் வெகு விரைவில் வரும். அதற்கான கூட்டம் தான் இந்த தமிழனின் பயணம். இல்லை என்றால் காரைக்குடியில் இவ்வளவு பேர் கூடுவார்களா? நாங்கள் என்ன சினிமா நடிகர்களா? நாங்கள் என்ன மிக சிறந்த பேச்சாளர்களா? நாங்கள்லாம் சாமானியர்கள் தான். செந்தில்நாதன் அண்ணன் வெச்சிராஜா அண்ணன் வேணா மிக சிறந்த பேச்சாளர். நான் செந்தில்நாதன் அண்ணன் மேப்பல் சக்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் ஒவ்வொருடைய பெயரையும் என்னால் சொல்ல முடியும். இந்த பகுதியில் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு அதிமுக கிளைக்கழக தொண்டனுடைய பெயரையும் என்னால் சொல்ல முடியும். அதனால்தான் இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகும் கூட பல்வேறு நிகழ்ச்சிக்காக நாங்கள் வரும்போது கூட காரைக்குடியில் இருந்து அதிமுக தொண்டர்கள் செட்டிநாட்டு பலகாரங்களை எல்லாம் எனக்கு தந்து இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற வழியில் கூட எல்லா இடங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்னை வரவேற்றார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு இயற்கையான கூட்டணி, இது ஒரு நேசமான கூட்டணி, இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட, அவர் மேலே இருந்து நம்மளை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இந்த ஆட்சி மாற்றம் வருவது உறுதி. நிச்சயமாக வருங்காலம் ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் என்பதை நேரத்தில் சொல்லி, காரைக்குடியிலே தமிழனின் 2வது பயணத்திற்கு இவ்வளவு பேர் வந்து உங்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவ்வளவு பேரையும் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அருள் கூறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை ஆட்சி மாற்றத்தோடு இங்கே சந்திக்கிறேன். பாண்டித்துரை ஏற்கனவே பேசினார். ஒரே ஒரு கோரிக்கை தான் கேட்டார். நாங்கள் ஆட்சி கேட்கவில்லை, அதிகாரம் கேட்கவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்கே வர வேண்டும் என்று சொன்னார்கள். நரேந்திர மோடி இங்கே வருவார்கள் பிரச்சாரத்திற்கு. சிவகங்கையிலே நிற்கிற அதிமுகவும் காரைக்குடியில் நிற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் 4 தொகுதியும் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறும், ஆட்சியை பிடிக்கும், ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த கருப்பு முருகானந்தம், லோகானந்தம் உள்ளிட்ட நமது இளங்கோ உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. சந்திப்போம், ஒன்று கூடுவோம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.